ஓசூரில் மகா பெரியவா ஜெயந்தி விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. காஞ்சி காமகோடி பீடத்தின் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பரமாச்சார்யா மகா சுவாமிகளின் ஜெயந்தி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிவிமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆன்மீக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பெரியவாளின் அருள் பெற்றுச் சென்றனர். மகா பெரியவா என்று உலகெங்கும் உள்ள ஆஸ்திக அன்பர்களால் போற்றப்படும் காஞ்சி மகாமுனிவரின் அவதார தினமான வைகாசி மாத அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு ஓசூர் அனுஷ பூஜா மண்டலி மற்றும் பக்தர்கள் சார்பில் மகா பெரியவா ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. ஓசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு உழவர் சந்தை பின்புறம் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மௌனகுரு விநாயகர் ஆலயத்தில் இந்த 2 நாள் உற்சவம் நடைபெற்றது. சனிக்கிழமை மாலை மகா பெரியவாவின் உற்சவ மூர்த்திக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு விழா இனிதே துவங்கியது. விழாவின் முதல் நாளில் இளம் கலைஞர்களின் வீணை இசை மற்றும் பக்தி சங்கீர்த்தன கச்சேரி பக்தர்களை மெய்மறக்கச் செய்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம ஆஞ்சநேய பக்த மண்டலி குழுவினரின் பஜனை பாடல்கள் அரங்கை ஆன்மீக வெள்ளத்தில் நனைய வைத்தன. குறிப்பாக முருகன் கையில் வேலுடன் இருக்கும் பாலகன் வேடமிட்டு ஆடிய நடனம், காவடி சிந்து ஆட்டம் மற்றும் பொதுமக்களின் பக்தி நடனங்கள் விழாவிற்கு கூடுதல் சிர சேர்த்தன. தொடர்ந்து மகா மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் 2ஆம் நாள் உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு நவக்கிரக பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதை அடுத்து வேத விற்பன்னர்களின் மந்திர கோஷங்கள் முழங்க கணபதி ஹோமம் மற்றும் ஆவகந்தி ஹோமங்கள் சிறப்பாக நடைபெற்று மகா பூரண ஆகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்வாக மகா பெரியவா உற்சவ மூர்த்தியை பக்தர்கள் தங்களது தோள்களில் சுமந்து பக்தி பரவசத்துடன் கோயிலை வலம் வந்து அபிஷேக பீடத்தில் பிரதிஷ்டை செய்தனர். அப்போது ருத்ர பாராயண முழக்கங்களுடன் மகா பெரியவா விக்கிரகத்திற்கு எண்ணெய், பால், தயிர், நெய், வெண்ணெய், மஞ்சள், சந்தனம், குங்குமம், திருநீரு, பன்னீர் மற்றும் இளநீர் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் மகா அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு பிரம்மாண்ட மலர் அலங்காரம் செய்யப்பட்டு அஷ்டோத்தர சதநாமாவளி அர்ச்சனையுடன்